புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை உணர்வோம். நம்முடைய வாக்கு என்பது நமக்கானது மட்டுமல்ல, எதிர்கால பிள்ளைகளின் பிஞ்சு குழந்தைகளின் வாழ்க்கைக்கானது. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் ஊழல் செய்யவில்லை, இவர்கள் கொலை செய்யவில்லை, கொள்ளையடிக்கவில்லை, பெண்களின் அத்தனை சட்டத்தை இவர்கள் பால்படுத்தியவர்கள். ஆக இவர்களுக்கு நீங்கள் பொய் சாட்சி சொல்ல வேண்டுமா? வாக்கு என்பது நாம் சொல்லும் சாட்சி போன்று. இவர்கள் நல்லவர்கள், இவர்கள் வந்தால் நல்லதை செய்வார்கள் என்று நாம் சொல்லும் சாட்சி. அந்த சாட்சியை அற்ப பணத்திற்காக விற்க வேண்டுமா? வாக்கு என்பது உங்களுடைய மானம், உரிமை. உங்களுடைய உடலில் ஆடை எவ்வளவு முக்கியமோ அதுபோல உங்களுடைய வாக்கு முக்கியம். உடுத்தியிருக்கும் ஆடையை அப்படியே கலட்டி எவனுக்காவது கொடுப்போமா? 1000 ரூபாய் தாரேன் அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல நிக்கிறான். உன்னோட ட்ரெஸ் காட்டிட்டு எனக்கு 1000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய் தாரேன், உன்னோட ஆடையை கலட்டி நீ அம்மன் போன்ற யாராவது போவா? அதை விட கொடூரமான செயல் நம்முடைய வாக்கை விற்பது. நம்முடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்துகிறான். நம்முடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்துகிறான் ஒருவன். அதற்கு நாம் துணை போகலாமா? நம்முடைய ஏழ்மை நிலையை ஒருத்தன் பயன்படுத்துறானா அவன் எவ்வளவு பெரிய கேடு கட்ட கொடூர அயக்கியனா இருப்பாங்க. மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். 1000 ரூபாய் ஒரு நாள் செலவச்சுக்கிறோம்ப்பா, அது நம்ம பணம் தான்ப்பா, அவன்கிட்ட எடுக்க போச்சு. நம்ம காசு அவங்க எப்படி போச்சு? அதற்கு யார் காரணம்? நாம் செலுத்திய வாக்குதான் காரணம். அறிவை வளர்க்கும் கல்வி. எந்த ஒரு நாட்டில் கல்வி, மருத்துவம், குடிநீர் வியாபாரமாகி விட்டதோ அந்த நாடு நாடல்ல, அது சந்தை. அந்த நாடு வாழாது, வளராது. திமுக வரும், அதிமுக வரும், ஆளுக்கு ஒரு அதிசயம் சொல்லுவாங்க, ஆளுக்கு ஒரு பயணம் சொல்லுவாங்க. நீங்க யாருக்கு வாக்கு செலுத்தீங்க? அத்தனையும் ஊழல். அவர்கள் செய்வது ஊழல், லஞ்சம், லாவணியம் அத்தனைக்கும் துணையாக வேண்டாம். எவனொருவன் அநீதியென்று அச்சம் கொள்ளாமல் போராடுகிறாரோ அவரே புனித போராடி என்று நெஞ்சில் நிறுத்திய நீங்கள் இவர்களுக்கு பொய்யான சாட்சி சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஏழ்மை நிலையை பயன்படுத்துகிறார்கள் இவர்கள். வெற்றி இலவசங்களை அறிவிக்கிறார்கள் இவர்கள். இவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் ஆட்சிக்காக சிலிண்டர் தருவோம், உங்களுக்கு மாசம் என்ன தருவோம், அது தருவோம், இலவசங்களை அறிவிக்கிறாங்க. வெற்றி இலவசம். அந்த வெற்றி இலவசத்தை, அந்த வெற்றியோடு ஒரு மாசத்துக்கு உங்களால எண்ணெய் வாங்க முடியாதா? ஒரு 1000 ரூபாய் உங்களால வாங்க முடியாதா? வாங்க முடியாத நிலையை உங்களை வைத்திருப்போம் அப்படின்னு அவங்களே சாட்சி சொல்றாங்க. உங்களுக்கு நாங்க சிலிண்டர் தருவோம், அது தருவோம். ஏன், என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களால சிலிண்டர் வாங்க முடியாத நிலையில நாங்கள் உங்களை வச்சிருப்போம் அப்படின்னு அவங்களே சாட்சி சொல்றாங்க. மாதம் மாதம் உங்களால இதை வாங்க முடியலன்னா அப்போ உங்களோட வாழ்க்கை தரத்தை இவங்க எப்படி மேம்படுத்துவாங்க? ஈட்டியின் முறையில் இருத்திட்ட போதும் ஈமான் இழக்க மாட்டோம், உண்மை நேர்மை மட்டும்தான் நிற்போம் என்று நெற்றியில் நிறுத்திய மக்கள் வாக்குக்கு பணம் கொடுப்பவர் என்ன இலக்க வேணும்? சட்டை எப்படி வேணும்? இந்த காசு ஓட்டை எப்படி வந்துச்சு? நாயா, இந்த காசு ஓட்டை எப்படி வந்துச்சு? இதை கொடுத்தது யார்? எனக்கு எதுக்கு தார? எனக்கு வேலை செய்வதற்கு நீ எதுக்கு எனக்கு பணம் தார? அப்படின்னு மக்கள் கேட்குங்க. அந்த நொடியில் மலரும் மக்கள் ஆட்சி. மக்களாட்சி எப்படி இருக்கணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஆட்சி எங்க போனோம்னா நம்ம கூடி கூடி நிக்கிறோம். ஒரு காவல்துறையில போய் வந்தா என்னல அப்படின்னு சொல்லி மரியாதை எல்லாம் பேசுறாங்க. எல்லாமே நடக்குது. அப்ப மக்களாட்சி இல்ல. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வைத்தலும் அல்லது அரசு என்ன பண்ணணும்? ஒரு அரசு இயற்றணும். உங்களுக்கான சட்டத்தை இயற்றணும், உங்களுக்கான கல்வியை கொடுக்கணும். அதுதான் இயற்றுதல். ஈட்டல்
மக்களை வெட்டி நியாயமான முறையில் மண் சார்ந்து மண் வளம் சார்ந்து பொருளை ஈட்ட வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும். அதுதான் ஈட்டல். காத்தல் என்றால் என்ன? சரியான பாதுகாப்பு, சட்டத்திட்டங்களை சரியான விதிகளுக்கு உட்பட்டு சட்டங்களை இயற்றி நம்மை பாதுகாக்க வேண்டும். காத்து வகுத்தல், நமக்கு தேவையான இடஒதுக்கீட்டை சரியான முறையில் சமமான முறையில் கொடுக்க வேண்டும். நம் எண்ணிக்கை இவ்வளவா, நமக்கு இவ்வளவு இடஒதுக்கீடு வேண்டும். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்க யாரும் அத்தனையும் வந்தவன் போனவன் இருக்கிறான். தமிழ் சேவன் இருக்கா? இல்ல இஸ்லாமியர்களுக்கு அவங்க இடஒதுக்கீடு தராங்களா? நம்மளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒருத்தன் கவலைப்படலனா அவன் எப்படி நமக்குள்ள இருப்பான்? இஸ்லாமிய சிறைவாசி, அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் சொல்லி போன எலெக்ஷன்ல கேட்டாங்க. எலெக்ஷன்ல கேட்டது அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகள் சொல்லி கேட்டாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்த மறு அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க ஆட்சிக்கு வந்தவுடன் சொன்னது அவர்கள் தண்டனை குற்றவாளிகள் என்று.